சார், என் பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட். ஸ்கூல், காலேஜ் எக்ஸாம்ஸ்க்குலாம் கடைசி 2 நாள் படித்து நல்ல மார்க் வாங்கிடுவான். அவன் கொஞ்சம் உட்காந்து படித்தான்னா டாப்பராகவே வரலாம். ஆனால் சீரியஸ்னஸே இல்லை. ஒரு இடத்துல உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கவே மாட்டேங்கிறான். நீங்கள் மட்டும் இப்படி நினைக்கல. இன்னும் நிறைய கேட் ஆஸ்பிரன்ஸோட பேரண்ட்ஸ் இதே விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். திஸ் இஸ் அ வெரி காமன் ப்ராப்ளம் அமங் கேட் ஆஸ்பிரன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் இல்லைன்னா ஜட்ஜ் பண்ணாமல் உங்கள் சைல்டோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி கேட் எப்படி கிராக் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பார்ட் 1, புரிதலில் குழப்பம். நிறைய பேரண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் சைல்டுக்கு லேசினஸ் இல்லை, டிசிப்ளின் இல்லாமல் இல்லை, தே ஜஸ்ட் லேக் ப்ராப்பர் ஃபோக்கஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கேட் ஆஸ்பிரன்ஸ் ஆர் ஃபாஸ்ட் லேர்னர்ஸ். தே ஆர் வெரி ஸ்மார்ட் அண்ட் தே ஹேவ் அனலிட்டிக்கல் திங்கிங் டூ, பட் தே ஸ்ட்ரகிள் வித் லாங் சிட்டிங், ரெப்படேட்டிவ் ப்ராக்டிஸ் அண்ட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். கேட் செமஸ்டர் எக்ஸாம் கிடையாது. இதில் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் மென்டல் ஸ்டாமினா தான் ரொம்ப முக்கியம். பார்ட் 2, பெற்றோர்கள் செய்யும் தவறுகள். நம்பர் 1, கேட்க்கு ஃபுல் டே உட்காந்து படிக்கணும் ஃபோர்ஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக கேட் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் 10 hours உட்காந்து படிக்கணும்லாம் அவசியமே இல்லை. நம்பர் 2, மார்க் வந்தால் தான் படிப்புன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேட்டில் பேட் மார்க்ஸ் ஆர் வெரி நார்மல். நம்பர் 3, ஸ்டார்டிங் ஆஃப் ப்ரிப்பரேஷன்லேயே கேட்டில் ஆர் கேட் மார்க்கில் 99% வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அண்ட் அதை அன்வான்டாக கம்பேர் பண்ணுறது. இது ஒரு ஸ்டூடெண்ட் மேலே ஒரு ப்ரெஷர் தான் போடுமே தவிர அவங்கள ஃப்ரீயாக படிக்க வைக்காது. திஸ் ப்ரெஷர் பிரேக்ஸ் students' focus. Clarity helps them build the focus. Part 3, what actually works. Number 1, high intensity short sitting studies. 4 to 5 மணி நேரம் உட்காந்து படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்டை உட்காந்து ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்காதீங்க. அதுக்கு பதிலாக ஏர்லியராகவே உங்கள் கேட் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபைனல் இயர் எண்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன், செமஸ்டர் லீவ் நடக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தள்ளி போடாதீங்க. நம்பர் 2, ஷார்ட் டியூரேஷனில் மல்டிபிள் சிட்டிங்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 30 minutes in the morning, 30 minutes in the evening, night ஒரு 30 minutesனு ஃபோக்கஸ்டாக மல்டிபிள் செஷன்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறது பெட்டர். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல், ஒரு டைமர் வச்சு படிங்க. இது கிராஜுவலாக ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் 2, மேக் த ஸ்டூடெண்ட் டேக் டெசிஷன்ஸ். இன்னைக்கு இதை படி அப்படின்னு ஆர்டர் பண்ணாமல், இன்னைக்கு குவான்ஸ் படிக்கிறீங்களா இல்லை இங்கிலீஷ் படிக்கிறீங்களா, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஸ்டூடெண்ட்டை கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டெசிஷன் மேக் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு ஓனர்ஷிப் எடுப்பாங்க அண்ட் அந்த ஓனர்ஷிப் வரப்போ ஃபோக்கஸ் தானாக வரும். வென் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் டெசிஷன், ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ். நம்பர் 3, டோன்ட் ஓவர் க்ளோரிஃபை கேட். கேட் முக்கியம்தான், ஆனால் அது வாழ்வா சாவா ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயத்தை உண்டாக்கும். பயம் குறையிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும், லேர்னிங் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி கோஸ் அப். பார்ட் 4, பேரண்ட்ஸ் ரோல். நீங்கள் டீச்சராக இருக்க வேணாம், நீங்கள் போலீஸாகவும் இருக்க வேணாம். ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டமாக இருங்க, நாட் அ மானிட்டரிங் சிஸ்டம். வாட் டு ஐ மீன் பை தட்? ஸ்டூடெண்ட் கூட ரெகுலராக வீக்லி காம் கான்வர்சேஷன்ஸ் வச்சுருங்க. மார்க்கை தாண்டி முயற்சியை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ் மோர் தேன் த ரிசல்ட். உங்கள் சைல்டு ஸ்மார்ட்டாக இருந்தால் போதும், ஃபோக்கஸ் கற்றுக்க முடியும், டிசிப்ளின் பில்ட் பண்ண முடியும். அதுக்கு தேவை ரைட் என்விரான்மெண்ட், ரைட் எக்ஸ்பெக்டேஷன், ரைட் எமோஷனல் சப்போர்ட். கேட் கிராக் பண்ண முடியும், டெஃபினெட்லி.